நான் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், நான் கர்த்தருக்காகவே நான் வாழ்வேன், இயேசு எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இதெல்லாம் வந்து எங்கே அப்படின்னா சர்ச்சுக்குள்ள. அதே அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நல்ல நேரம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, எல்லாத்துக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அப்படி தான் அந்த காரியத்தை அமைப்பார். அதுவும் ஹவுஸ் டெடிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகா, உப்பு, ஒரு பாத்திரத்தில் நல்ல நேரம் பார்த்து பாலெல்லாம் காய்ச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். நம்ம சர்ச்சுக்குள்ளே நடக்கிற நடக்கைகளுக்கும் நம் உலகத்தோடு ஒத்து போகிற காரியங்களில் எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம் என்பதற்கும் பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு பதிலையும் அவர்கள் சொல்லுவார்கள். என்னன்னா, நாங்கள் பார்க்கலனாலும் எங்கள் நண்பர்கள்லாம் வந்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? அவங்ககிட்ட தான் நம்ம நல்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? நாளை உண்டாக்கினவர் கர்த்தர், சூரிய சந்திரனை உண்டாக்கினது கர்த்தர், நட்சத்திரங்களை உண்டாக்கினது கர்த்தர். அதை வச்சு தான் நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் உண்டாக்கின வானாதி வானங்களையும் உண்டாக்கின கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். அதனால எல்லா நாளும் எங்களுக்கு நல்ல நாள் தான். உலகத்தின் தோற்றத்திலேயே கர்த்தர் 6 நாளையுமே அது நல்லது என்று தான் கண்டார். ஒரு நாளையும் அவர் தீயது என்று சொல்லவே இல்லை. அதனால எல்லா நாளும் எங்களுக்கு நல்ல நாள்னு சொல்லலாமே தாராளமாக. அதை விட்டுட்டு அந்த ஒரு உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ நம்ம இயேசுவை நமக்கு அங்கே விட்டு கொடுத்து விடுகிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். கீழ்த்திசையார்னா பாபிலோனு தேசத்தை சொல்கிறாங்க. அங்கே அது உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. உலகத்தின் போதனைகளால் அவங்களுடைய பாரம்பரியங்கள், அவங்களுடைய கட்டுக்கள், இந்த விஷயத்தில் நம்ம கட்டுப்பட்டு அவங்களுடைய அதில் நம்ம அடிமைத்தனத்திற்குள்ளே போய் பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இது யாரை குறித்து சொல்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு ஒத்து போகிற விஷயங்கள்ல இப்படி ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறதை குறித்து தான் அங்கே கர்த்தர் இங்கே வேதனைப்படுகிறார். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாபிலோனியர்களை போல பெலிஸ்தர்களை போல இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏன் ஆசீர்வாத குறைவு உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த நாள் பார்க்கிற, நேரம் பார்க்கிற, பஞ்சாங்கம் பார்க்கிற, முகூர்த்த நாள் பார்க்கிற இந்த பாபிலோனிய கலாச்சாரங்கள், உலகத்தின் பாரம்பரியங்களோடு, முன்னோர்கள் பாரம்பரியங்களோடு நம்ம ஒத்து போகிறது, பெலிஸ்தரை போல நாள் பார்க்கறது நம்ம ஆசீர்வாத குறைவை உண்டாக்கும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். எந்த இடத்துலையுமே கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்காமல் கர்த்தரை நம்ம முதலிடத்தில் வைக்கும்போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறோமா இல்லை மனஸ்தாபப்படுத்துகிறோமா என்பது நம்முடைய நடவடிக்கையை குறித்து இருக்கிறது. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்தி.